நண்பர்களுக்கு வணக்கம். அனைவரும் நலமாக இருப்பீர்கள். திருநெல்வேலி ஜோதிடர் எஸ் மணியன் பேசுகின்றேன். எனது ஜோதிட ஆசானும் எனது தந்தையுமாகிய கோவில்பட்டி திரு கே சங்கரன்பிள்ளை அவர்களையும், ஜோதிட மாமேதை ஜோதிட கலையரசு ஐயா ஆதித்ய குருஜி அவர்களையும் வணங்கி, இன்றைக்கு பஞ்சமகா புருஷ யோகங்களை பற்றி பார்ப்போம். நவக்கிரகங்களில் நிழல் கிரகங்களான ராகு கேதுக்கள் மற்றும் ஒளி கிரகங்களான சூரிய சந்திரர்களை தவிர்த்த பஞ்சபூத கிரகங்களான குரு, சுக்கிரன், புதன், செவ்வாய், சனி ஆகிய 5 கிரகங்களாலும் கிடைக்கப்பெறுபவை இந்த பஞ்சமகா புருஷ யோகங்கள். மூல நூல்கள் அனைத்தும் பஞ்சமகா புருஷ யோகங்களை பற்றி மிகச் சிறப்பாக குறிப்பிடுகின்றன. மேற்கண்ட 5 கிரகங்களும் ஒரு ஜாதகத்தில் லக்கணத்திற்கு கேந்திரங்களான 1, 4, 7, 10 ஆகிய இடங்களில் அமர்ந்து ஆட்சி பலமோ உச்ச பலமோ பெற்றால் இந்த யோகங்கள் உருவாகின்றன. ஒருவரின் லக்கணாதிபதி வலுவிழந்து அந்த ஜாதகத்தை ராசி வழிநடத்தும் நிலையில் சந்திரனுக்கு கேந்திரங்களில் இந்த கிரகங்கள் ஆட்சி உச்ச பெறும் நிலையிலும் இவை யோகம் செய்யும். இந்த யோகங்களில் ஏதேனும் ஒன்று ஜாதகருக்கு சுபபலத்துடன் நல்லவிதமாக அமைந்திருந்து அந்த கிரகத்தின் தசையும் சரியான வயதில் நடைபெறுமானால் ஜாதகர் வாழ்க்கையின் உச்சத்திற்கு போவார் என்பது உறுதியான ஒன்று. குரு, சுக்கிரன், புதன் ஆகிய இயற்கை சுபக்கிரகங்களால் அமையப்பெறும் ஹம்ச, மாளவிய மற்றும் பத்திர யோகங்கள் ஒரு மனிதனின் வாழ்விற்கு தேவையான அனைத்து அடிப்படை விஷயங்களோடு அதிர்ஷ்டத்தையும் தந்து ஒருவரை பூமியில் மிகவும் பாக்கியவான் என்ற பெயரெடுக்கச் செய்பவை. இயற்கை பாவக்கிரகங்களான செவ்வாய், சனி தரும் யோகங்கள் அப்படி அல்ல. இதிலும் ஒரு கருத்தாக ஒரு சிலர் இந்த பஞ்சமகா புருஷ யோகங்களை ராஜ யோகங்கள் என்று தவறாக பொருள் கொள்கிறார்கள். உண்மையில் பஞ்சமகா புருஷ யோகங்கள் என்பவை ஒரு மனிதனை தான் இருக்கும் துறையில் முதன்மையானவனாக மகா புருஷனாக மாற்ற யோகங்கள் மட்டும்தான். இவை ராஜயோகங்கள் அல்ல. ஒருவரை அரசால வைக்கும் அல்லது அரசனாக்கும் தகுதி படைத்தவை ஜோதிடத்தின் மூல கிரகங்களும் ஒளி கிரகங்களுமான சூரிய சந்திரர்கள் மட்டும்தான். வேத ஜோதிடத்தில் நமது தெய்வாம்சம் பொருந்திய ஞானிகள் எந்த ஒரு இடத்திலுமே தேவையற்ற வார்த்தைகளையோ தவறான பொருள் தரும் சொற்களையோ ஒருபோதும் உபயோகப்படுத்தியது இல்லை. ஒரு கிரகம் முறையான நீசபங்கத்தை அடைவதை கூட நீசபங்க ராஜயோகமின்றி தனியாக அடையாளப்படுத்த காட்டிய நமது ஞானிகள் இந்த யோகங்களை பஞ்சமகா புருஷ யோகங்கள், அதாவது ஒருவனை மனிதர்களில் முதன்மையானவனாக்கும் யோகம் என்றுதான் அடையாளப்படுத்தினாங்களே தவிர இவற்றை ராஜயோக வரிசையில் வைக்கவில்லை. அதன்படி ஒரு மனிதன் இருக்கும் துறையில் உயர்வான இடத்திற்கு கொண்டு செல்லும் முதன்மையான யோகங்கள் இவை. குறிப்பாக இந்த 5 கிரகங்களும் ஜாதகத்தில் கேந்திரங்களில் வலுப்பெறும் பொழுது தனது காரகத்துவங்களின் வாயிலாகவும் ஆதிபத்தியங்களின் வழியாகவும் மட்டுமே ஒரு மனிதனுக்கு உயர்வுகளை தரும். அதே நேரத்தில் ஒருவரின் ஜாதகத்தில் ராஜ கிரகங்களான சூரியனும் சந்திரனும் பலம் பெற்றிருந்து அவர்களால் நமது ஞானிகள் குறிப்பிட்டு சொன்ன ராஜயோகங்கள் உண்டாகியிருக்கும் நிலையில் அந்த ஜாதகரை அரசனாக்க, அதாவது அதிகாரம் செய்ய வைக்க, அரசில் அங்கம் வைக்க செய்ய இந்த பஞ்சமகா புருஷ யோகங்கள் பெரிதும் துணை நிற்கும். பெருமை வாய்ந்த இந்த யோகங்களை தரும் நிலையில் இருக்கும் 5 பஞ்சபூத கிரகங்களும் ஒரு ஜாதகத்தில் லக்கண பாவர்கள் மற்றும் பகக்கிரகங்களின் இணைவையோ தொடர்பையோ பார்வையோ பெற்றிருக்கக்கூடாது. அப்படி இருப்பின் யோகம் பலவீனமடையும். குறிப்பாக இருள் கிரகங்களால் ராகு கேதுக்குடன் இணைந்து கிரகணம் அடைவதோ சூரியனுடன் மிக நெருங்கி அஸ்தமனம் பெறுவதோ யோகத்தை பங்கு பெறச் செய்யும். பின்வரும் 5 யோகங்களும் பஞ்சமகா புருஷ யோகங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. குருவினால் உண்டாகும் கம்ச யோகம், சுக்கிரனால் உண்டாகும் மாளவிய யோகம், புதனால் உண்டாகும் பத்திர யோகம், செவ்வாயால் உண்டாகும் ருஷக யோகம், சனியால் உண்டாகும் சச யோகம். முதலில் கிரகங்களிலேயே மகா சுபரானவரும் பணத்திற்கு அதிபதியும் புத்திரவாக்கியம் உள்ளிட்ட அனைத்து அதிர்ஷ்டங்களையும்
அளிப்பவருமான குருவால் கிடைக்கப்பெறும் ஹம்ச யோகத்தை பற்றி பார்ப்போம். குரு தரும் ஹம்ச யோகத்தின் முழு பலனையும் அனுபவிப்பவர்கள் சரலக்கணங்களான மேச, கடக, துலாம், மகர லக்கணத்தில் பிறந்தவர் ஆவார்கள். அதிலும் குருவின் நண்பர்களான செவ்வாயின் மேச லக்கணத்தவர்களுக்கும் சந்திரனின் கடகத்தவர்களுக்கும் இந்த யோகம் நற்பலன்களை கூடுதலாக தரும். உபய லக்கணங்களான தனுசு, மீனம், மிதுனம், கன்னி ஆகியவற்றில் பிறந்தவர்களுக்கும் இந்த யோகம் அமையப்பெற்றாலும் குருவின் கேந்திராதிபத்திய தோஷத்தினால் அவர்களுக்கு யோகம் முழுமை பெறாது. உபயத்தில் பிறந்தவர்களுக்கு லக்கணத்தில் அமர்ந்திருந்தால் மட்டுமே குரு முழு யோகம் அளிப்பார். சிற லக்கணங்களான ரிஷபம், சிம்மம், விருச்சகம், கும்பம் ஆகிய லக்கணங்களுக்கு குரு கேந்திர ஸ்தானங்களில் ஆட்சி உச்சமோ அடைவதில்லை என்பதால் இந்த லக்கணங்களில் பிறந்தவர்கள் ஹம்ச யோகம் பெறும் வாய்ப்பு இல்லை. மேலும் குரு ஆட்சி உச்சம் பெறும் நிலையில் அவருக்கு எதிர்ப்புத்தன்மையுடைய கிரகங்களான சுக்கிரன், சனி, புதன் ஆகியோர் அவருடன் சேருவது மற்றும் அவரை பார்ப்பது யோகத்தை குறைக்கும். அதே நேரத்தில் குருவின் நண்பர்களான சந்திரன், சூரியன், செவ்வாய் ஆகியோர் லக்கண சுபர்களாகவும் ஆகி குருவை பார்த்தாலோ இணைந்தாலோ யோகம் வலுப்பெறும். ஏற்கனவே சொன்னதைப் போல ஹம்ச யோகம் தரும் நிலையில் குரு சூரியனுடன் இணைந்து அஸ்தகம் அடைவதோ ராகுவுடன் 8 டிகிரிக்குள் இணைவதோ கூடாது. யோகம் முற்றிலும் வலிமை இழக்கும். அதுவும் ராகுவுடன் அவர் இணைவது ராகுவை வலுப்படுத்துமே தவிர குருவை வலிமை இழக்கச் செய்து குரு சண்டால யோகம் என்ற பெயரெடுக்கச் செய்யும். ஹம்ச யோகம் தரும் நிலையில் குரு திக்பலமும் பெற்றிருந்தால் லக்கணத்தில் மட்டுமே குரு திக்பலம் பெறுவார், இரட்டிப்பு பலன் தருவார். அந்த நிலையில் அதே நேரத்தில் உச்சம் பெறும் குருவை செவ்வாயும் சனியும் உச்சம் பெற்று பார்க்கக்கூடாது. கடகத்தில் அவர் உச்சமாகும் நிலையில் நீச செவ்வாயுடன் அவர் சேரக்கூடாது. சரலக்கணங்களுக்கு குரு கடகத்தில் உச்சம் பெற்றும் உபய லக்கணங்களுக்கு தனுசு மீனத்தில் ஆட்சி பெற்றும் ஹம்ச யோகத்தை அளிப்பார். குரு பலம் பெறுவதால் அவரது சுப காரகத்துவங்களை ஜாதகருக்கு மேலோங்கி நிற்கும். இந்த உலகத்தில் பிறந்த எவருக்கும் எந்த கிரகம் பலவீனமடைந்தாலும் இயற்கை சுப கிரகங்களான குருவும் சுக்கிரனும் மட்டும் சுப வலுப்பெற்று அவர்களின் தசை நடந்தால் போதும். ஜாதகர் நியாயமான முறையில் முன்னேறி நல்ல வாழ்க்கையை அமைத்து கொள்வார். இனி ஹம்ச யோகம் பெறும் 8 லக்கணங்களுக்கான விரிவான பலன்களை பார்ப்போம். மேச லக்கணம். மேசத்திற்கு குரு 9 கூடிய பாக்கியாதிபதியும் 12 கூடிய விரையாதிபதியும் ஆவார். அவருடைய மூலத்திரிகோணாதிபத்திய வீடு தனுசு என்பதால் இந்த லக்கணத்திற்கு 9 கூடிய நல்ல பலன்களை குரு செய்வார். மேச லக்கணத்திற்கு 4ஆம் இடமான கடகத்தில் குரு உச்சம் பெறுவதால் கடகத்தின் அதிபதி சந்திரனுடன் குரு இங்கே இருந்தால் யோகம் நன்கு பலன் தரும். சந்திரன் இங்கே திக்பலமும் பெறுவார். வளர்பிறை சந்திரனாக இருந்தால் இன்னும் நன்மையான பலன்கள் நடைபெறும். மகரத்திலிருந்து குருவை சந்திரன் பார்த்தாலும் குரு லக்கணகேந்திரமும் சந்திரகேந்திரமும் பெற்று தன் தசையில் மிக பிரமாதமான பலன்களை தருவார். இந்த அமைப்பினால் கஜகேசரி யோகமும் ஜாதகருக்கு அமைந்து நல்ல வாழ்க்கையை ஜாதகர் அடைவார். மேலும் உச்சம் பெறும் குரு 10ஆம் இடத்தை பார்ப்பார் என்பதால் ஜாதகரின் தொழில் மேன்மைக்கு இந்த யோகங்கள் பெரிதும் உதவும். அதே நேரத்தில் 6 புதனின் ஆயில்ய நட்சத்திரத்தில் குரு அமர்வது சிறப்பல்ல. அடுத்ததாக மிதுனலக்கணம். மிதுனலக்கணத்திற்கு 7 மற்றும் 10ஆம் இடங்களான தனுசு மீனத்தில் குரு ஆட்சி பெறுவார். கூடவே கேந்திராதிபத்திய தோஷமும் அடைவார். மேலும் 7ஆம் இடமான தனுசு பாதகஸ்தானமாகி குரு பாதகாதிபத்தியம் பெறுவார். எனவே மிதுனத்திற்கு குரு 7இல் ஆட்சி பெறுவது ஹம்ச யோகம் தந்தாலும் மன வாழ்க்கையை பாதிக்கும். 7இல் ஆட்சி பெறும் குரு லக்கணத்தை பார்வையிட்டு மதிப்பு, மரியாதையான வாழ்க்கை மற்றும் அதிகாரம், அந்தஸ்து ஆகியவற்றை தருவார். ஆனால் மனவாழ்வில் குறையை உண்டு பண்ணுவார் அல்லது மன வாழ்க்கையை கெடுப்பார். 10ஆம் இடமான மீனத்தில் அவர் ஆட்சி பெறுவது கேந்திராதிபத்திய தோஷத்தை தந்தாலும் தொழில் அல்லது வேலைவாய்ப்பில் நல்ல பலன்கள் இருக்கும். வங்கி, நீதித்துறை, அரசு, நிதித்துறை, கோவில் பணி, அமைச்சர், ஃபைனான்ஸ், ஜுவல்லரி, சொல்லிக் கொடுத்தல் போன்ற இனங்களில் ஜாதகரை பணிபுரிய வைத்து மேம்படுத்துவார்.
மீனம் ஜலராசி என்பதால் வெளிநாட்டிலும் ஏற்றுமதி இறக்குமதி போன்றவைகளிலும் பெரும் பொருள் சம்பாதிக்க துணை புரிவார். அடுத்ததாக கடகலக்கணத்தில் கடகலக்கணத்துக்கான குரு அருளும் கம்சயோகம். கடகத்திற்கு லக்கணத்தில் உச்சம் பெற்று குரு கம்சயோகம் தருவார். மேலும் இங்கே குரு திக்குபலமும் பெறுவார். பொதுவாக குருபலம் பெற்று லக்கணத்தோடு சம்பந்தம் பெற்றாலே ஜாதகர் நல்ல எண்ணம், நல்ல நடத்தை, கருணை, உள்ளம் போன்ற குணங்களோடு இருப்பார். லக்கணத்தில் குரு சுபபலம் பெற்றால் ஜாதகர் நல்லவராக இருந்து இந்த உலகத்தையும் எல்லாமே நல்லவை, எல்லோரும் நல்லவர் என்ற குளிர் கண்ணாடி அடைந்தபடி பார்ப்பதால் தன்னைப் போலவே மற்றவர்களும் நல்லபடி என்று நம்பி எளிதாக ஏமாறுவார். பிற பார்வையில் இவர்கள் இளிச்சவாயர்கள் என தென்படுவார்கள். இது ஒன்றே இந்த அமைப்பின் பலவீனம். இறுதியில் உண்மையே வெல்லும் என்பது வேறு விஷயம். மற்றபடி லக்கணத்தில் வலிமை பெற்று கம்சயோகம் தரும் குரு தனது சுப பார்வையால் 5, 7, 9ஆம் இடங்களை பார்ப்பார் என்பதால் நல்ல அறிவும் அதிர்ஷ்டமும் உள்ள குழந்தைகளும் தன்னோடு ஒத்துப்போகும் வாழ்க்கை துணையும் வலிமையான பொருளாதார மேம்பாடும் குரு தசையில் கிடைக்கப்பெறும். லக்னாதிபதியான சந்திரன் 7ஆம் இடத்திலிருந்து குருவை பார்த்தால் குருவின் பொலிவு இன்னும் அதிகமாகும். இது கஜகேசரி யோகமாகும். இந்த அமைப்பால் ஜாதகருக்கு சமுதாயத்தில் கௌரவம் கிடைக்கும், மதிப்பானவராகவும் இருப்பார். லக்கணத்திலேயே குருவுடன் சந்திரன் இணைவதும் நல்ல அமைப்புத்தான். இதற்கு குருச்சந்திர யோகம் என்று பெயர். சந்திரனின் வளர்வரை தேவரை அமைப்புகளை பொறுத்து இந்த யோகத்தின் பலன்கள் இருக்கும். சந்திர சேர்க்கையின் மூலம் குரு தரும் கம்சயோகத்தின் சுபத்தன்மை இன்னும் அதிகரிக்கும். ஜாதகருக்கு சந்திர மற்றும் குரு திசையில் வயதிற்கேற்றபடி அனைத்து பாக்கியங்களும் உண்டு. அதே நேரத்தில் இங்கு உச்சமாகும் குருவுடன் நீச செவ்வாய் இணைவது யோகத்தை முற்றிலும் பயனற்றதாக்கும். செவ்வாய் நினைவால் தனது உச்சபலனை நீசன் கழித்து செவ்வாயை வலுவாக்கி குரு வலுவிழப்பார். அடுத்ததாக கன்னி இலக்கணம். கன்னி உபயலக்கம் என்பதால் 4, 7ஆம் இடங்களான தனுசு மீனத்தில் குரு ஆட்சி பெற்று கம்சயோகத்தை தருவார். கன்னிக்கு குருவின் ஆட்சி வீடான மீனம் 7ஆம் இடமாகி பாதகஸ்தானம் என்ற அமைப்பு பெறுவதாலும் குரு பாதகாதிபதி என்பதாலும் 7இல் குரு தனித்து ஆட்சி பெற்றால் கம்சயோகம் பலனளிக்காது. குரு தனித்திருந்து எவர் பார்வையும் இணைவும் பெறாமல் முழு சுபத்துவத்துடன் கேந்திராபதி தோஷமும் பெற்று இங்கு இருக்கும் நிலையில் தனது தசையில் ஜாதகரின் மன வாழ்க்கையில் அமைதியற்ற நிலையை கொடுப்பார். சில நிலைகளில் மன வாழ்வில் கெடுபலன்கள் இருக்கும். ராகு தசையில் அமைதியான நல்ல வாழ்க்கையை பெற்று தந்த கன்னி இலக்கணத்தவர்கள் கூட தனித்த 7ஆம் இட குருவின் தசை ஆரம்பித்ததும் மனவாழ்வு நிலை சேர்ந்து போன எத்தனையோ ஜாதகங்களில் பார்க்கலாம். ஆகவே குருவின் தனித்த 7ஆம் இட ஆட்சி பலம் பாதகம் செய்து கெடுக்கவே செய்யும். ஆனால் இங்கிருந்து குரு லாபஸ்தானத்தையும் லக்கணத்தையும் சகாயஸ்தானத்தையும் பார்ப்பதால் மேற்படி இனங்கள் வலுப்பெறும் ஜாதகர் அந்தஸ்துக்கான வாழ்க்கை, தைரியம், எதிலும் லாபம் போன்ற பலன்கள் அடைய பெற்றிருப்பார். குரு தான் இருக்கும் இடத்தை விட பார்க்கும் இனங்களை பலப்படுத்துவார் என்பதால் வலுவான நிலையில் இருக்கும் குரு பாதகாதிபத்தியமும் கேந்திராதிபதி தோஷமும் பெற்றிருந்தாலும் கூட அவரது பார்வை படும் இடங்கள் மூலம் ஜாதகர்களுக்கு நன்மை இருக்கும். பாதகாதிபதி இருக்கும் இடம்தான் பலவீனமாகவே தவிர பார்க்கும் இடமல்ல. எனவே அவர் என்னதான் தோஷ அமைப்பில் இருந்தாலும் 7ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது தனது வலுவான பார்வையால் லக்னத்தை பார்ப்பார் என்பதால் ஜாதகர் அந்தஸ்து கௌரவத்துடன் வாழும் அமைப்பை குரு தருவார். 4ஆம் இடமான தனுசில் குரு ஆட்சி பெற்றிருப்பின் கேந்திராதிபதி தோஷம் ஏற்பட்டாலும் அழகான வீடு, வாகனம், உயர்கல்வி, சுகம், தாயார் வழி நல்ல பலன்கள், நல்ல பதவி அல்லது நிரந்தர தொழில் ஆகியவற்றை தன் தசையில் குறைவின்றி தருவார். ஆயினும் கேந்திராதிபத்திய தோஷத்தினால் அனைத்திலும் ஏதேனும் ஒரு குறையை வைப்பார். அடுத்து துலா லக்கணத்திற்கு குரு ஆதிபத்திய விசேஷமின்றி உபசய ஸ்தானமும் கேந்திரமுமான 10ஆம் இடத்தில் உச்சம் பெற்று கம்சயோகம் தருவார். இந்த இடத்தில் உச்சம் பெறும் குரு பாவத்துவம் பெறாமல் இருந்தால் ஜாதகரை அரச அடிமையாக கௌரவமான பதவியில், அதாவது IAS, வருமானத்துறை, வங்கிகளில் உயர் பதவி, தனியார் துறையில் நிர்வாக இயக்குனர் போன்ற உயர் பதவிகளில் வைத்திருப்பார். பொதுவாக துலாம் லக்கணத்திற்கு குரு கொடிய பாவி என்பதால் 11ஆம் இடங்களை தவிர்த்த 6க்கு 6இல் மறைவது 11ஆம் இடம். அவர் வேறு எங்கு இருப்பினும் நல்லதல்ல.
6ஆம் இடத்திற்கு குரு அதிபதியாகி 10ல் உச்சம் பெற்று 6ஆம் இடத்தை பார்ப்பதால் என்னதான் பணம், கௌரவம் ஆகியவற்றை தந்தாலும் கூடவே தசை முழுவதும் ஏதாவது வகையில் தலைவலியையும் தருவார். சில நிலைகளில் உச்சம் பெற்ற குரு அவர் தசையில் ஜாதகரை மோசடியில் சம்பந்தப்படுத்தி சிறைக்கு அனுப்புவார்.